நண்பர்களே, பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இப்போ டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ இதற்கிடையில் ஒரு ஃபேக்காக நியூஸ் எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ்சிடிசி ஃபுல்லாக ஓவர் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியுமே நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட சாப்டர் க்ளோஸ்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அந்த டிப்போவில் போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு வாய்ப்பு கம்மி தான். யாரோ ஒரு 10 பேர் 20 பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ரிஜெக்டில் இருக்கலாம், வேறு ஏதாவது காரணத்துக்காக சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸஸ் தான் கூப்பிடுவாங்க தவிர மறுபடியும் ஒரு 300-400 பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 240 பேர் இருக்காங்க. எல்லாருமே செலக்டடு, எல்லாமே டிப்போவில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ மற்றபடி என்னன்னு தெரியல. சரிங்களா? அதனால் செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட் வரது வாய்ப்பு கம்மி எஸ்சிடிசியை பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் மறந்துட்டு டிஎன்எஸ்டிசிக்கு வரப்போகிற டிஎன்எஸ்டிசிக்கு தயாராகலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியை பற்றி ஃபேக்காக ஒரு 5000 வேக்கன்சி எடுக்க போகிறதா ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லோரும் எனக்கு அனுப்புகிறீங்க. நிறைய பேர் அது ஏதோ ஒரு சேனலில் வீடியோ போட்டாங்க, ஒரு சைட்டில் இருக்குது, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நமக்கும் தெரிவிக்கிறீங்க. ஸோ இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அஃபிஷியலாக ஏதோ ஒரு சைட்டில் போட்டிருக்காங்க. நமக்கு அஃபிஷியலாக அவங்க சைட்லேயோ இல்லை செய்தித்தாள்களையோ எந்த மாதிரி நியூஸ் வரல. ஆனால் வரப்போகிறது உண்மை தான். இப்போ நம்ம ஜூன் மாதம் ஏற்கனவே அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க 2000 வேகன்சி போல் எடுக்கிறதா. சரிங்களா? டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க தான் போகிறாங்க. அதே போல் இதர டெக்னீஷியன் ஜாப்ஸும் வரத்தான் போகுது. ஆனால் 5000 வேகன்சி அப்படிங்கிறது ரூமரா இல்லை உண்மையான தெரியல. செய்தித்தாலையும் அதை பற்றி நியூஸ் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வரப்போது உண்மை தான். ஆனால் அவ்வளோ வேகன்சி எடுப்பாங்கன்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2000 வேகன்சி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசி ஜூனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது. அது கன்ஃபார்மு. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்டு மெசேஜ் நிறைய இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அனுப்புகிறாங்க. அது உண்மையான தகவலா அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஃபேக் நியூஸ் தான். 5000க்கு மேலே எடுக்கிறதுங்கிறது ஃபேக் நியூஸ் தான். ஏன்னா செய்தித்தாளும் எதையும் வரல. சரி, இருந்தாலும் நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்களே. எஸ்சிடிசிலே ஒரு 240 பேர் உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்களே. அவங்ககிட்ட அம்மா அப்டேட் கேட்டு சொல்ல மாட்டாங்களா? அதனால் எந்த தகவல் வந்தாலும் நானும் டைரெக்டாக வீடியோ பண்ணிடுவேன். சரிங்களா? ஆனால் இனிமேல் வர்றவங்க டிஎன்எஸ்டிசிக்கு நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எதாக இருந்தாலுமே நீங்கள் அது ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ எப்படியா இருந்தாலுமே நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போக முடியும். அப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து தான் தீரணும். சரிங்களா? தலையில் இருந்தாலும் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் படித்து தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போக முடியும். ஸோ அது ரொம்ப நெசசிட்டி. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி வைக்கிறது அது என்னோட பொறுப்பாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1800 பேரில் ஒரு 800க்கு மேற்பட்டவங்க ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போனவங்க நம்ம ஸ்டூடெண்ட். நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பெருமையாக இருக்குது. ஏன்னா அத்தனை பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் தான் நம்ம டிஎன்எஸ்டிக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சில வாரத்தில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசிக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணோம். நம்ம புக்காக ரெடி பண்ணியுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டக்டர் தனியாக, டிரைவர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட கைடன்ஸ் சப்போர்ட்டு இதே போல் எஸ்சிடிசி போல் பக்காவாக தான் இருக்க போகுது. அதனால் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வச்சுருங்க. 1 வீக்கில் நான் புக்காகவே ரிலீஸ் பண்ணலான்ருக்கேன். நீங்கள் வாங்கி பக்காவாக படித்து அடுத்து ஒரு 6 மாதத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணலாம். அது என்னோட ஃபாலோ பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். லாஸ்ட்டு எஸ்சிடிசிலே நிறைய பேர் நம்மகிட்ட படித்தவங்ககிட்ட கேட்டால் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வேறு ஏதாவது தகவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களோ வேறு ஏதாவது அஃபிஷியல் தகவல் வந்தால் நம்ம உடனே வீடியோ பண்ணிடுவோம். சரிங்களா? அதனால் ஃபேக்காக வேறு விஷயத்தை நம்பாதீங்க. நம்ம அஃபிஷியலாக 4 பேர்த்து விசாரிச்சு தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுவோம். சரிங்களா? அதனால் டிஎன்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 5000 வேகன்சி இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜ் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரிலாம் வராது. குறைஞ்சது நம்ம 2000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஸோ 5000 வேகன்சி வந்தாலும் சந்தோஷம் தானே. ஆனால் அஃபிஷியலாக வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம தொடர்ந்து இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.